ஹே ஹலோ பீப்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் ஜிமின் அவரை பற்றி சொல்லியிருப்பாரு. தென் அதுக்கு வந்து தேங்க் கோவப்பட்டு போயிருப்பாருடா. அப்படி தான் என் பண்ணியிருந்தோம். அப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம்டா. இப்போ நம்ம ஜிமின் சைட்லேன்னு பார்ப்போம். ஜிமின் அந்த பார்க்லேயே தான் உட்காந்துருக்காரு. அந்த பார்க்லேயே அந்த டெஸ்கில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. அப்போது ரெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெயின் வரவும் அவருக்கு அந்த டியர்ஸ்லாம் வந்து அந்த ரெயினோட போகுது. என்ன தான் அவரும் பண்ணது தப்பு தானே. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம எப்படி மறைக்க முடியும்? அதுவும் அவன் நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இல்லையே அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக யாரோ அவர்கிட்ட வந்து கொடையை நீட்டுறாங்க. லைக் அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவன் ஹெட்டுக்கு மேலே கொடையை வச்சு மழை அவர் மேலே விழாமல் அதை வந்து கவர் பண்ணுறாங்க. யார் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் டியர் ஐஸோட நிமிந்து பார்த்தா நம்ம சிவாஷி தான். சிவா வந்து ஜிம்முக்கிட்ட அழாத போகலாம் அப்படின்னு சொல்ல, பட் நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, உட்காந்துக்கிட்டே ஷிகாவுடைய ஹிப் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டு அவருடைய ஹிப்பு கிட்ட அப்படியே தலையை அப்படியே சாய்ச்சிக்கிட்டு அழுறாரு. நான் பண்ணது தப்பு தான் ஷிகா. அவன் என்னை இப்போ வெறுத்துருப்பான்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பியூரான ஒரு ஜிம் ஃப்ரெண்டை நான் லூஸ் பண்ண போகிறேன்ல அப்படின்னால. அப்போது ஷிகா வந்து ஜிம்மினுடைய ஹெட் அப்படியே பேட் பண்ணி விட்டுட்டு, நீ பாரு ஜிம்மின், நீ ஏன் அப்படி யோசிக்கிற? எப்போவுமே நீ இப்படி தப்பாக யோசிக்கிறதால தான் எல்லாமே அப்படி நடக்குது. தயாங்கை பற்றி உனக்கே நல்லா தெரியும். அவன் கோவம்லாம் கொஞ்சம் நேரம் தான். நீ அவன்கிட்ட நாளைக்கு தெளிவாக பேசு, சாரி கேளு, கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுவான். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஷுகா. பாரு, பயப்படாத. நீ பேசு, கண்டிப்பாக ஒன்று புரிஞ்சுக்குவான். ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க. ஷுகாவும் ஜிம்மின் ஒரு டேஸை அப்படி வெயிட் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு சொல்ல இப்போ 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. தென் இந்த பக்கம் அதே மாதிரி தான் ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு. பைக்கில் தான் போயிட்டு இருக்காரு. அவருக்கு பயங்கரமாக அழுக வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி ஜிம்மின் நம்மக்கிட்ட மறைச்சான்? நம்ம என்ன அந்த அளவுக்கு அவனை விட்டு நம்ம தூரமாக இருக்கோமா? நம்ம எல்லாத்தையும் தான் நம்மக்கிட்ட சொல்கிறோம். அவன் மட்டும் ஏன் மறைக்கிறான் அப்படின்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ கரெக்டாக தேங்க்கு கால் வரும். தேங்க் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ, எங்கே இருக்க தேங்க்? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஜங்குக்கு. ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மழை பெய்யத்துல தான். நீங்கள் வரியா அப்படின்னு கேட்க, இல்லை சங்குக்காது, நீங்கள் வா அப்படின்னு சொல்ல, சரி நான் வரேன் அப்படின்ட்டு தேங்க கிளம்பி நேராக சங்குக்குடி வீட்டுக்கு போகிறாரு. சங்குக்கு வந்து வெளியே தான் வெயிட் பண்ணி நிற்கிறாரு. அவர் உள்ளே அந்த கேட்டை தாண்டி உள்ளே வந்து பைக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு உள்ளே வரவும் அவர் நனைஞ்சிட்டு தானே வந்திருப்பார். அப்போ சிக்கி வந்து என்னத்தை அவங்க இப்படியே நனைஞ்சிட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கிக்கமாக ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து டிக்கெட்டை கொடுத்துட்டு சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேங்கமே சரின்ட்டு நிற்கிறாரு. சிக்கி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே உள்ள ஒரு சேரில் அப்படியே உட்கார வச்சுட்டு தலையெல்லாம் வெயிட் பண்ணி விட்டுட்டு, நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு சொல்ல, இல்லை இருக்கட்டும், ட்ரெஸ்ஸை மாற்றுறா, சளி பிடிச்சிக்க போகுது. பரவாயில்ல சங்கு. அப்போது சங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் வாய்ஸே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஜங்குக்கு வந்து கிட்ட அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு தேவோடைய கண்ணத்தை அப்படியே பிடிச்சி தூக்கி, என்னாச்சு உனக்கு? அப்போது தேங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆச்சா? இந்த மாதிரி நம்ம ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் ஒருத்தர் என்னாச்சுன்னு அப்படின்னு கேட்கும்போது நம்ம பேர்ன் அவுட் ஆகி அழுது சொல்லிவிடுவோம்ல, அந்த மாதிரி தான். தேங்க அழுதுட்டு சங்குக்கு ஹக் பண்ணிட்டு, ஏன் சங்குக், ஏன் ஏன் சிம்மி இப்படி இருக்கான்? நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே? சொல்லுங்கள், நான் உன் ஃப்ரெண்டு தானே? அவனே நான் அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அவன் என்னை ஃப்ரெண்டாகவே நினைக்கல அப்படின்னு கேட்க, அப்போ சிக்கி பேக் ஹக் பண்ணிட்டு அவன் முதுகு அப்படியே தடவிக்கிட்டே, என்ன சொல்கிற? ஜிம்மின் உன்னை ஃப்ரெண்டு நினைக்கலையா? ஆமாம், அவன் லவ் பண்ணுறான், அவன் டேட் பண்ணுறான். அந்த விஷயத்த அவன் என்கிட்டே மறைச்சிட்டான். எனக்கு அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்கு. ஏன் அவன் என்கிட்டே இந்த விஷயத்த ஹைட் பண்ணணும் சொல்லுங்கள்? நான் நான் என்ன அவனை விட்டு அவ்வளோ தூரமாகவே இருக்கேன்? இல்லை, நான் மட்டும் தான் அவனை ஃப்ரெண்டாக நினச்சேனா? இங்கே பாரு, அவனை ஃப்ரெண்டாக நினைக்கலனா இப்போ கூட அவன் இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லியிருக்க முடியாது. இல்லை ஜங்குக், அவன் கில்ட்டினால தான் அந்த விஷயத்த என்கிட்ட சொன்னான், இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டான். இங்கே பாரு அப்படின்ட்டு சிக்கி தயாங்குடைய ஃபேஸ் அப்படியே அப் பண்ணி அவன் டேஸை வெயிட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நம்ம விஷயம் வேறு, அவன் விஷயம் வேறு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஜிம்மின் ஷுகாவை லவ் பண்ணலை. 2 பேரும் ஜஸ்ட் டேட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு வருஷமாக இங்கே பாரு, ஒரு வருஷமாக ஒன்றா இருந்து நமக்குள்ளே அதை செட் ஆகுமான்னு அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. செட் ஆச்சுன்னா மேபி அவங்ககிட்ட சொல்லலான்னு இருந்திருப்பான். இந்த விஷயத்த ஷுகா வந்து எங்ககிட்ட சொல்லலை. அப்புறம் ஷுகா கிட்டே எடுத்து சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஏன்னா இப்போ அவங்க டேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க லவ்வை சொன்னதுக்கப்புறமா ப்ராப்பராக நம்மக்கிட்ட சொல்லலாம்னு இருந்திருக்காங்க. அதனால தான் என்ன தான் இருந்தாலும்
அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல. அட்லீஸ்ட் நான் அவர் கூட டேட் ஆச்சும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கணும்ல. தப்பு தான், சொல்லாமல் இருந்தது தப்பு தான். நான் அவன் சொல்லாததை நியாயப்படுத்த விரும்பலை. இருந்தாலும் அவன் சுச்சுவேஷனில் இருந்து கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. புரியுதா? அவன் இந்த விஷயத்த நம்மளாம் எப்படி எடுத்துக்கோன்னு வச்சுருக்கான். என்ன எப்படி எடுத்துப்போன்னு யோசிச்சிருக்கான். இந்த மாதிரி நான் யோசிச்சு அவன்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். இனிமேல் பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மகிட்ட சொல்ல போகிறது கிடையாது. இங்கே பாரு, அப்போதான் யோசிக்காத. இல்லாச்சும் அவங்க கன்ஃபார்மாக அவன்கிட்ட அவன்கிட்ட 1000 டைம் சாரி சொல்லணும். அவன் எப்போ 1000 டைம் சாரி சொல்கிறானோ அப்போ தான் அவனை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்ல. டே இவ்வளோதான் கோவமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்க? இவ்வளோதான் கோவமா? இதுக்கு தான் அழுதியா? இல்லை, இருந்தாலும் எனக்கு அவன் மேலே பயங்கர கோவம் இருக்குது. அவன் எப்படி என்கிட்ட மறைக்கலாம்? ஆனால் என்னால் எப்போவும் என் ஜிமினை விற்க முடியாது. அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டா சங்குக் அப்படிங்கிற மாதிரி அடிக்க ஜேகே சிரிச்சிட்டு, இந்த பாரு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மாற்று. இல்லை வேணாம், நான் வீட்டுக்கு போகிறேன். என்னடா இப்போ பாருங்கள், டைம் ஆகிடுச்சி. இப்போது இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போகணும். பரவாயில்ல, எங்கேயும் போவோம். உங்களுக்கு கொண்டுருவேன். பேரண்ட்ஸை மீட் பண்ண நீங்கள் வரீங்க. ஸோ ப்ராப்பரானா தான் நம்ம மீட் பண்ணணும். ஒழுங்காக வந்து சேருங்க. அங்கே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸா? என்ன? அது அங்கே வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாங்க அப்படின்ட்டு ஜேகே அங்கே வந்து கிளம்பிடுறாரு. ஜேகே இவன் கேட்க மாட்டான் அப்படின்னு விட்டுடுறாங்க. தென் 8 o'clock ஆகுது. ஜேகேடைய ஃபேமிலி அங்கே சரி தேங் ஃபேமிலி அசம்பிள் ஆகிட்டாங்க. தென் இப்போ ஜங்குக்கு வராரு. ஜங்குக்கு உள்ளே வந்தோடனே டே ஃபேமிலி எந்திரிக்கிறாங்க. ஹாய் அங்கிள், ஹலோ ஆண்டி அப்படின்ட்டு அவன் ப்ராப்பராக ஹேண்ட் ஷேக் பண்ணேன். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. உட்காரு ஜங்கு அப்படியே சொல்லிட்டு ஜேகே உட்காராரு. லைக் இப்போ எப்படி உட்காந்துருக்காங்கன்னா, ஜேகே எப்படி சொல்கிறது, நடுவில் ஒரு சேர் இருக்குது. அந்த சேரை ஜேகே உட்காந்துருக்காரு. ஜேகேக்கு ரைட் சைடு தேங்க உட்காந்துருக்காங்க. தேங்க பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. தென் ஜேகேக்கு ஆப்போசிட்டில் ஒரு நடு சேர் இருக்கும்ல, அந்த சேரில் தேங்குடைய அப்பா உட்காந்துருக்காங்க. அவருக்கு பக்கத்தில் 2 சேர் ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்படி தான் உட்காந்துருக்காங்க. அப்போது ஜேகேவும் ஆண்டி அது அப்படின்ட்டு ஆண்டிக்கிட்ட பேச வர, அப்போது ஜேகேவுடைய அம்மா சரி தேங்குடைய அம்மா, அப்பா நீ தான் பச்சாங்க பேசுகிறாரு. இவ்வளோ நாளா பேசவே மாட்டார். ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஹாய் சொல்லுவார். இப்போ தான் பேச வராரு அப்படின்னு சொல்ல, அப்போ தேங்க அம்மா கலாய்க்காதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் ஒன்றும் கலாய்க்கப்பா உன் புருஷனை அப்படிங்கிறவர் சொல்ல, அம்மா சரி கலாய்க்காதடி எப்படி பண்ணுற அப்படின்னு டேப்பா கேட்க தயங்கும். அப்படி சொல்லுங்க இப்போ ரொம்ப தான் கலாய்க்கிறீங்கம்மா நீங்கள் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பண்ணால் பேச சரி சைலண்டாக உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அங்கிள் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணட்டுமா? இந்த பட்றப்பா அப்படி வெயிட்ரஸ் வராங்க. தேங்க் ஜேகே சரி தேங்க் டேடுமே அவங்களுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணுறாரு. மாமே ஆர்டர் பண்ணுறாங்க. தென் தேங்க பார்க்க தேங்க ஜேகே பார்க்குறாரு. ஜேகே சிரிச்சிட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. தேங்க ஸ்ப்ரெயில் பண்ணிட்டு அவருமே ஃபுட் ஆர்டர் பண்ணுறாரு. தென் ஜேகேயும் ஆர்டர் பண்ணுறாங்க. தென் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்ஸுமே வந்து வருது. அதுக்கு முன்னாடி ஃபுட்டு வரத்துக்கு முன்னாடி தேங்க அப்பா பேசுகிறாரு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜேகே, பையனை லவ் பண்ணுற பர்சன் நீன்னு சொல்லி, அதுவும் நீன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எப்படி உனக்கு தயாங் மேலே லவ் வந்துச்சு? அங்கிள் தயாங் மேலே லவ் வரலன்னா தான் நீங்கள் ஆச்சரியப்படணும். ஏன்னா தயாங்குடைய கேரக்டரும் சரி அவனும் சரி அந்த மாதிரியான பர்சன். அவன் மேலே லவ் வரலன்னா தான் அங்கிள் ஆச்சரியம். வந்த ஆச்சரியம் கிடையாது. வந்த கொஞ்சம் நாள்லேயே என்னை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்குடைய ஹேண்டை ஹோல்ட் பண்ண தப்புட்டே, நான் எதுவுமே பண்ணல. ஆமாம் நீ எதுவுமே பண்ணல. ஆனால் எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். நான் எதனால் இவன் மேலே ஃபால் ஆன எதுவுமே தெரியல. பட் டேங் என் கூட இருந்தாக்கா ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. சீரியஸ்லி சொல்லணுன்னா ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. லைக் சேஃபாக இருக்குது. அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அங்கிள். இந்த மாதிரி ஃபீல் எனக்கு எப்போவுமே யார்கிட்டையும் வந்தது கிடையாது, வரப்போகிறதும் கிடையாது. அது நான் ஃபீல் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் லாஸ்ட் பர்சன் தேங்க மட்டும்தான் அங்கிள் இருக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு தேங்க என்கிட்ட ஒப்படைங்க, நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் அங்கிள் அப்படின்னு சொல்ல, அவள் தேங்கப்பா எனக்கு நல்லா தெரியும்ப்பா, என் பையனை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன்னு அவன் உன்னை பற்றி சொல்லும் போதே அவனுமே அப்படி தான் சொன்னான். என்னுடைய செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக உங்கள் கூட இருக்கணும், உங்களை நான் அவ்வளோ நம்புறேன்ட்டு அவன் என்கிட்ட சொன்னான். எனக்கு இந்த மேரேஜில் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. என் வயசுக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தென் ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் வந்துடுது. உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜேகேவுடைய அப்பா வராங்க. ஜேகே அப்பாவை தேங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு, ஏன்னா இந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருப்பாங்க ஜேகே, அதனால தெரியாது.
அப்போ டோருக்கு ஆப்போசிட்டில் தான் தேங்க அப்பா உட்காந்துருப்பார். அதனால் தேங்க அப்பா பார்த்துட்டு, ஹே ஜான் அப்படின்ட்டு எழுந்து நின்று கையை காமிக்க, ஜேகே சடனாக திரும்பி பார்த்தாக்கா அங்கே ஜங்குக்குடைய அப்பா ஜங்குக்கு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. ஜங்குக்கு சடனாக எந்திரிக்க, அப்போ தேங்க வந்து ஜேகே கையை பிடிச்சி பட்டன் உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஜேகே தேங்க பார்த்துட்டு, தேங் சைலண்ட்டாக இருங்க ஜங்கு, அது நான் போகிறேன் தயாங் ஜேகே அப்படின்னு தயாங்க சொல்ல ஜேகே சைலண்ட்டாக இருக்கார். அண்ட் ஜானை பார்த்துட்டு தயாங்கள அப்பா, ஹே ஜான் எப்படி இருக்க, ஏவா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல, அப்போது தயாங்கு டாடி நான் தான் அங்கிளை வர சொன்னேன். அப்போ ஜேகேவும் ஷாக்காக தேங்க பார்க்க, தேங்குடைய அப்பவும் பார்க்குறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், என் பேரண்ட்ஸை சங்குக் மீட் பண்ணும்போது சங்குக் பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது ஜேகேவே தேங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தேங்குடைய அப்பா கரெக்ட் தான் உட்கார் ஜான் அப்படின்னு சொல்ல, ஜேகே பக்கத்தில் உள்ள சேரில் ஜான் உட்காடுறாரு. உட்காந்துட்டு ஜேகே பார்க்க அவர் உட்காந்த ஃபோர்ஸில் ஜேகே சடனாக எந்திரிக்கிறாங்க. ஜானுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருந்திருக்கும். நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம் கிளம்பி போகிறாங்க. அப்போ ஜான், நான் சொன்னால தயாங் உங்களுடைய நல்ல ஸ்மூடை நான் ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு. இல்லைங்கள், நான் அவனை பேசி கூட்டு வரேன் அப்படின்ட்டு தேங்க பின்னாடி போகிறாங்க. என்னாச்சுங்கிற மாதிரி ஜான் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. தென் ரெஸ்ட் ரூமுக்கு தேங்க போகிறாரு. அப்போ ஜேகே, என்ன தேங்க இது, நீ தான் அப்போ வர சொன்னியா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் வர சொன்னேன். தேங்கு, நீ பாருங்கள் ஜங்குக், என்னுடைய மேரேஜ், ஐ மீன் நம்ம மேரேஜ் எல்லாருடைய சம்மதத்தோடு தான் நடக்கணும், புரியுதா? நீ பாரு தேங்கு, நீ பாருங்கள் ஜங்குக், நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, பேசாமல் போங்க, ப்ராப்ளம் கிடையாது. பட் என் மேரேஜ் நம்ம மேரேஜ் அவருமே இருக்கணும், அப்போ தான் நான் கல்யாணம் உங்களை பண்ணிப்பேன். இல்லைன்னா எங்கிட்ட நீங்கள் பேசாதீங்க. பாரு, உனக்கு சொன்னால் எனக்கு என்ன புரியாது, எனக்கு பிடிச்சதை நீங்கள் செய்வீங்கல்ல, செய்வேன். எனக்கு அங்கிள் ஜோன் இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் இருக்கட்டும், நீ சைலண்ட்டாக இருங்க, புரியுதா? ஓகே ஃபைன் அப்படின்ட்டு ஜேகேமே கோவமாக அங்கேருந்து வெளியே போயிட்டாரு. தேங்கமே உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி போகிறான். தென் தேங்க அங்கிள் நீங்கள் சாப்பிடுங்க. ஜேகேவே பார்க்குறாங்க ஜோன், ஏன்னா அவங்களுக்கு அவங்க பையன்கிட்ட பேசணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. பட் ஜேகே கொஞ்சம் கூட பார்க்கல, அவன் படுக்க ஃபுட்டை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தென் கொஞ்சம் நேரம் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தேங்கு அவங்க அப்பா எல்லாருமே வந்து நார்மலாக பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஜேகே சைலண்ட்டாக இருந்திருப்பார். ஜேகேவுடைய கையை தேங்க விட்டுருக்க மாட்டார், பிடிச்சிட்டே தான் இருந்திருப்பார். சில சாப்பிட்டுட்டாங்க. அப்போ ஜியோன்னு சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னு ஜேகே பார்த்து சொல்ல, ஜேகே கண்டுக்கல. நான் இந்த மூமெண்ட்டை எப்பவுமே மறக்க மாட்டேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. தென் தேங்கப்பா, தேங்க போகலாமா டாடி, நான் இன்றைக்கி ஜேகே கூட இருக்கேன். அப்போது தேங்குடைய அம்மா தேங்க அப்படின்னு சொல்ல, அப்போது தேங்க அவங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பா வேறு ஜேகே பார்த்துருக்கான் டாடி, கொஞ்சம் அப்செட்டாக இருப்பான், அதனால தான். சரிப்பா, நீ லவ் பண்ணுற பர்சன், அவன் கூட நீ இருக்கிறதுக்கு நாங்கள் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்ல முடியாது, நீ போய்ட்டா. ஓகே டாடி. அவங்களாம் கிளம்பிடுறாங்க. சங்குக்கு போலியா, ஏன் நான் அவங்க கூட வர வேணாமா என்ன? அது இல்லை, போகலாம் அப்படின்னு சொல்ல, இப்போது 2 பேருமே கிளம்பி ஜேகேவுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஜேகே வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஜேகே தேங்க் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, 2 பேரும் மாடியில் தான் இருக்காங்க. அப்பா கூட நீ பேசிக்கிட்டு இருக்கியா என்ன? ஆமாம், என் அங்கிள் கூட நான் பேசுகிறேன். அதே நான் அவங்ககிட்ட சொல்லணும்? எப்போலேன்னு பேசுகிற? அது பாட்டிக்கு வந்தாங்கல்ல அப்போலேன்னு பேசுகிறேன். உங்கள் அப்பான்னு தெரிஞ்சிச்சு, பேசாமல் எப்படி? இல்லை, நான் லவ்வாக சொன்னதுக்கப்புறமா, இல்லை முன்னாடி சும்மா பேசுவேன், உங்களை லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்கள லவ் பண்ணுற விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படின்னு சைலண்டாக இருக்கார் ஜங்குக் அப்படின்னு தேங்க ஜங்குக்கோட ஷோல்டரில் கை வைக்க ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு புரியுது ஜங்குக், உங்களுக்கு அவர் மேலே கோவம் இருக்குது, ஆனால் அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறார் ஜங்குக். அவர் எல்லா தப்பையும் மறந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு. அவர் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணுன்னு ஆசைப்பட்றாரு. அவர் ஒரு 10 நிமிஷம் அவருக்கு நீங்கள் பேச பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவர் பண்ண தப்பை அவர் சரி பண்ண நினைக்கிறாரு ஜங்குக், எனக்கு தெரியும் அப்படின்ட்டு தேங்க ஜேகேயோட கணத்தில் கை வச்சுட்டு, எனக்கு தெரியும் ஜங்குக், உனக்கு அப்பா கிட்டே பேசணுன்னு ஆசையாக இருக்குன்ட்டு. ஏன் இந்த கோபம், ஏன் இந்த வீணான பிடிவாதம், எல்லாத்தையும் மறந்துடு, மன்னிச்சிடு. ஒருத்தர் அவங்க பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணி முழு மனசோட மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறதுல தப்பே கிடையாது.
இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஜங்கு. ம் உங்கள் அப்பாவுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் அவரை நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய பாடு. இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லி ஜங்குவை கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஜேகேவும் சரி நான் பேசுகிறேன், இப்போ எங்கே இருக்காங்க, நீ பேசுகிறியா? ம் நிஜமா நிஜமாக பேசுகிறேன், இப்போ எங்கே இருக்காங்க? அங்கிள் கீழே தான் இருக்காங்க, ஐ மீன் காரில் இருக்காங்க. நான் உடனே கால் பண்ணி வர சொல்கிறேன். என்ன சொல்கிற? ஆமாம் இரி. உடனே கால் பண்ணி ஜான் அங்கிள் சொல்ல தயாங் வீட்டுக்குள்ளே வாங்க. தயாங்னா ஐயோ அங்கிள் வீட்டுக்குள்ளே வாங்க, ஜங்குக்கு தான் வர சொன்னான், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல ஜோனும் கொஞ்சம் உள்ளே வராங்க. தென் ஜேகே கரெக்டாக மாடியில் இறங்கி வராங்க. அப்போ ஜோன் காதுகிட்ட போய் தயாங்க, உங்களுக்கு 10 நிமிஷம் டைம், எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணுமோ தயவு செஞ்சு கன்வின்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஜேகே பார்க்குறாங்க. ஜங்குக்கும் அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாரு. தென் தயாங்க அங்கே உள்ள சேரில் அப்படியே உட்காடுறாரு. உட்காந்துட்டு சமணக்கால் போட்டு உட்காந்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்போது ஜேகேடைய அப்பா ஜேகே அப்படின்னு கூட ஜேகே சேரண்டு அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல ஜேகே அப்பா பட்டுன்னு ஜங்கு கூட காலில் விழுந்துட்டாங்க. நீர் போட உட்காந்துட்டாங்க. அது தேங்கே ஷாக்கு, தேங்கையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உடனே ஜேகே ஒரு ஸ்டெப் பேக்கில் போய்ட்டு அப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, என்னை மன்னிச்சிடு ஜங்கு, என்னை மன்னிச்சிடு, நான் உனக்கு பண்ண எல்லா விஷயமும் தப்பான விஷயந்தான், அப்பாவை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கோ. இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், எப்படி உன்கிட்ட பேசணும், நீ என்னை மன்னிப்பியா, எதுவுமே தெரியல. இப்போ எனக்கு ஈகோ எதுவுமே கிடையாது. என் பையன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் ஜங்குக் என்னை மன்னிச்சிடு, அப்பாவை மன்னிச்சிருப்பா. என் கடைசி காலத்தில் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஜங்குக், தயவு செஞ்சு அப்பாவை மன்னிச்சு ஏற்றுக்குப்பா அப்படின்ட்டு ஆளை. ஜங்குக்கு வருத்தம் தானே, அவங்க அப்பா பண்ண விஷயம் வந்து கோபத்தை தாண்டி வருத்தம் தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் அவங்க பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணி வந்து பேசினா மன்னிக்கிறது தானேங்க ஒரு ஒரு இதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவருடைய அப்பாவுடைய வேட்ஸ்லேயும் அப்பாவுடைய ஐஸ்லேயுமே அந்த ப்யூர் அவருக்கு தெரியுது. ஒன்று சேக்கி அவங்க அப்பா தூக்கிட்டு, அப்பா நீங்கள் மன்னிப்பெலாம் கேட்க வேணாப்பா, எனக்கு புரியுதுப்பா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு சாரி அப்படின்னு அவங்க அப்பாவை ஜேகே ஹேக் பண்ணிக்கிறாரு. ஜேகேவும் அவங்க அப்பாவை ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஐம் சாரி ஜேகே, ஐம் ரியலி சாரி, இட்ஸ் ஓகேப்பா அப்படின்ட்டு அவங்க ஒருத்தர் மற்ற ஒருத்தர் ஹேக் பண்ண. இப்போ தயாங்கு அவ்வளோதான் அவ்வளவே தான். இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் 2 பேரும் பேசாமல் இருந்திருக்கீங்க பாருங்கள். நான் வந்து தான் உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு எழுதிருக்கு போல் அப்படின்னு சொல்ல 2 பேரும் அக்கா பிரேக் பண்ணிவிட்டு தேங்க பார்த்து சிரிக்கிறாங்க. ஜங்குக் ஆனால் நீ ரொம்ப கோவப்படுவாங்க, அப்பா கிட்டே பேச மாட்டேன் அப்படிலாம் நினச்சேன், பரவாயில்லடா பேசுகிறேன். அப்போது ஜேகே நீ சொல்லி நான் பேசாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்போது நான் சொல்லி தான் சார் பேசுனீங்க, உங்களுக்கு உங்கள் அப்பா கிட்டே பேசணுன்னு ஆசை இல்லை அப்படி தானே, அது வலி இது தொடச்சிக்கோ. அப்போது மிஸ்டர் ஜானோ ரொம்ப தேங்க்ஸ் தயாங் அங்கிள், நான் உங்கள் சன் இல்லை, எனக்கு எதுக்கு தேங்க்ஸு, எனக்கு தேங்க்ஸ்லாம் தேவையில்லை, நீங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒன்றா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல அவங்களுமே சிரிக்கிறாங்க. இப்போ 3 பேரும் டைனிங் ஹாலில் உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதை நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஜங்குக், அடிக்கடி நான் இங்கே வந்து உன்னை பார்ப்பேன், பட் நீ என்னை பார்த்தது கிடையாது, நான் உன்னை பார்ப்பேன், தேங்க்ட்ட அப்பப்போ பேசுவேன் அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, டாடி இனிமேல் நீங்கள் அங்கெல்லாம் ஸ்டே பண்ண வேணாம், நான் என் பாடி கார்ட்ஸ் விட்டு உங்கள் சுர்கேஸ் எல்லாத்தையும் அந்த ஹோட்டலில் எடுத்து வர சொல்லிடுறேன், நீங்கள் எங்கே இருங்க, உங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ரூமில் இருங்க. சரிப்பா அப்படின்னு ஜிகேடைய அப்பாவும் சொல்லிடுறாங்க. தென் ஜங்குக்கு சொல்கிறாங்க, அப்பா அமெரிக்காவில் உள்ள யூஎஸ்ஏல இருக்கிற பிஸ்னஸ் அதெல்லாம் நான் தான் ஜங்குக்கு பார்த்துட்டு இருந்தேன், இப்போது உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்தேன். அப்புறம் அந்த சோஃபி அப்படின்னு கேட்க, அவளுக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுப்பா. அப்போது ஜேகே ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ தேங்க்ஸ் சொல்கிறாங்க, அம்மா ஜங்குக்கு உங்கள் ஸ்டெப் மாம்க்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க அப்பா பேசினதை தேங்க சொல்கிறாரு. அன்றைக்கி தனியாக பேசியிருப்பாங்கள்ல, அதை வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலி அவங்க உங்கள் அப்பாவோட பணத்துக்காக தான் இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பாவுக்கு அந்த விஷயம்லாம் தெரிய வந்து ஆக்சுவலி உங்கள் ஸ்டெப் மாம் வந்து இன்னொருத்தர் கூட அஃபரில் இருந்திருக்காங்க, அந்த விஷயமும் அப்பாவுக்கு தெரிய வந்து அப்போ தான் அவங்க அம்மாவே எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க, ஆமாம் அவன் பணத்துக்காக தான் இருந்தேன் அப்படி இப்படின்ட்டு. தென் டிவோர்ஸ்க்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுக்குற அந்த காம்போசிஷன் பண்ணியே கூட அவங்க அம்மா நிறையா வாங்கியிருக்காங்க, அதையும் டாடி கொடுத்துருக்காங்க நிறையாவே. ஸோ அதெல்லாம் பத்தாம தான் உங்கள் அம்மா இப்போது உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ பிஸ்னஸில் டாப்பில் இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை எப்படியாச்சும் வளர்ச்சி போடலான்னு தான் இங்கே வந்திருக்காங்க.
எனக்கு அந்த சோஃபி பார்க்கும்போது ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது சிக்கே. உங்கள் ஸ்டெப் மாம் தான் அப்படி சொல்லக்கூடாது. அப்பாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அது என்ன பையனுக்கு கூட இருக்கணும், பையனுடைய சொத்தையும் அடையணும்னு நினைக்கிறாங்க. சரியான பணப்பை பிடிச்சவங்களா இருக்காங்க ஜங்குக் அப்படின்னு கொந்தளிக்க ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டே சரி சரி அப்படிங்கிற மாதிரி அவனை காம் டவுன் பண்ணுறாங்க. எனக்கே கோவம் வராது ஜங்குக், ஆனால் என்னையும் கோவப்படுத்துறாங்க தெரியுமா அந்த சோஃபி அப்படின்னு சொல்ல. அப்போது சிக்கியோடைய அப்பாவும் ஆமாம் தேங்க்ஸ் சொல்கிறது உண்மை தான். அப்புறம் தான் இந்த விஷயத்த நான் தேங்கிட்ட சொன்னேன். நான் ஏன் தேக்கிட்ட சொன்னேன்னா நீ டே கூட தான் க்ளோஸாக இருக்க, அதான் அவன்கிட்ட சொன்னால் அவன் உனக்கு ஒரு ஷீல்டு மாதிரி இருப்பான் தான் நான் கிட்ட சொன்னேன். அப்போ ஜேகே அப்போது இதனால தான் நீ என் கூட இருந்தியா என்ன அப்படின்னு கேட்க, உண்மையாக சொல்ல போனாக்கா அப்பா சொன்னதுக்காக தான் இருந்தேன். அண்ட் எனக்கு என்னன்னு தெரியல, உங்கள் கூட இருக்கணும்னு தோணுச்சு, உங்களுக்கு ஒரு ஷீல்டாக இருக்கணும்னு தோணுச்சு, அதனாலே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல. தேங்க் ஜேகேக்கு தெரியும் தேங்க போய் சொல்ல மாட்டாருன்னு, அது அவர் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவார். அவருமே சரி அப்படி சொல்லிட்டு விட்டார். தென் இப்போ அந்த சோஃபி இன்னொருத்தர் கூட சேர்ந்துக்கிட்டு உன்னுடைய சொத்தை அடையிறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயத்த தேங்கிட்ட சொல்லி தான் உன்னை பாதுகாக்க சொன்னேன். தென் உனக்கு ஒரு பாஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த விஷயத்தையுமே அவங்ககிட்ட சொல்லிட்டா, என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு ஜேகேவுடைய கையை அவங்க அப்பா டைட்டாக பிடிச்சிக்கிட்டே சொல்ல, இட்ஸ் ஓகேப்பா எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நீ பாஸ்ட்டை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, அப்போ உனக்கு நான் துணையாக இருந்திருக்கணும் ஜங்குக், ஆனால் நான் இட்ஸ் ஓகேப்பா பாஸ்ட்டை பற்றி இனிமேல் பேச வேண்டாம்ப்பா, இனிமேல் இருக்க போகிற காலத்தில் நீங்கள் நாங்கள் தயாங்கு நம்ம 3 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல. அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. தென் தேங்காய் ஜேகே 2 பேரும் அவங்க அப்பா அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அப்பாவோட ரூம் வந்து காமிக்கிறாங்க. தென் பாடிகார்டு அங்கே உள்ள ஒரு சிகரெட் போயிட்டு அவங்க அப்பாவோட ட்ரெஸ் அந்த ஹோட்டல்லேருந்து எடுத்து வந்திருப்பாங்க. தென் அதையுமே அவரோட ரூமில் வச்சுட்டாரு. அப்போது அவங்க அப்பாவுமே சரிப்பா நான் போய் தூங்குறேன் காலைல பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து போயிட்டாங்க. தென் வந்து இப்போ தயங்க வந்து சரி நான் எங்கே தூங்குறது அப்படின்னு கேட்க, இங்கே தான் ரூமில் தான். உங்கள் ரூம்லையா? நோனோ எனக்கு வேறு ரூம் கொடுங்க. ஏன்? அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு ரூமில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கலாம் வா அப்படின்னு தேங்க பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போய் டோரை லாக் பண்ணிடுறாங்க. ஜங்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்டா நீ தூங்கு அப்படின்னு சொல்ல. எனக்கு தெரியும் நீங்கள் இங்கே வாங்கலை இங்கே வந்து உட்காருங்களேன் அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கும் பெட்டில் உட்காராரு. தேங்க ஜங்கு கூடிய செஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டு சிக்கே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சிக்கே. சொல்லு. அந்த சோஃபி இதுக்கப்புறம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்தால் நீங்கள் பயப்படுவீங்களா என்ன அப்படின்னு கேட்க, அது பயம் இல்லை தேங், ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்ல. 2 ஒன்று தான், பயப்படுவீங்களா தெரியலையே. அவங்க அந்த என் கண்ணு முன்னாடி வந்தாலே அந்த இன்ஸ்டன்ட் தான் ஞாபகத்துக்கு வருது தயாங், என்ன பண்ணுறது. இங்கே பாருங்கள் ஜங்குக் அப்படி தயாங்கு எழுந்து உட்காந்து ஜங்குக்குடைய அப்படியே கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் அவங்க கண் முன்னாடி வந்தாக்கா அவங்க கூட நடந்த எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் உங்கள் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. கண்ணை மூடி என் கூட இன்சிடெண்ட்டை எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பேனிக் வராது, புரியுதா? இனிமேல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கி சிரிச்சுக்கிட்டு கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தேங்குமே ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்ல. செக்கையும் பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு உன்னால தான் என் அப்பா எனக்கு ஹகிங் கிடச்சிருக்காரு தயாங், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்ல. எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்வீங்க அப்படின்னு கேட்க, என்னை விட்டால் என் வாழ்நாள் பூரா உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லலாம் இப்போ தூங்குங்க ஜங்குக், எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது, காலையிலேன்னு பயங்கரமாக அலைச்சல் அப்படின்னு சொல்ல. சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ஸில் போட்டுக்கிட்டு தேங்காய் வந்து ஒரு மாதிரி ஷோல்டரில் அப்படியே டேப் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்கும் ஜங்குக்கு இப்போ ஹெசிடேட்னா கிடையாது, அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவருமே வந்து நல்லா தூங்குறாரு. ஜங்குக்கு அவங்க அப்பா கூட இன்சிடென்ட் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவருமே சைலண்ட்டாக கண்ணை மூடி படுக்கிறாரு. இதோட இந்த இந்த பாட்டு இதோட முடிச்சிக்கலாம்டா. இந்த பாட்டு கொஞ்சம் எமோஷ்னல் கலந்து தான் போயிருக்கும். நெக்ஸ்ட் பாட்டில் ரொமான்டிக்காக பார்க்கலாம். ஓகேவா? ஓகேடா, லவ் யூ ஆல், பாய்.